காமம்ன்ற சொல் இன்றைக்கு செக்ஸ் என்ற சொல்லோடு நேரடி தொடர்பு கொண்டதை ஒரு அர்த்தத்தை உருவாக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன செக்ஸுக்கான ஒரு டேபு என்ன மாதிரியான டேபுலாம் இருக்கோ உன்னுடைய கண்ணில் நான் தெரிகிறேன், என் கண்ணில் நீ தெரிகிற, அதனால இந்த இடத்துல என்னால் காதல் புரிய முடியாது. செத்துன்னு சொன்னா தங்கி விட்டு போனேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு இந்த செத்து போயிட்டாருன்னு சொல்லும் போது இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம். அப்போ சொற்களுக்கு அர்த்தம் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். தமிழ் காதல்னு திருவள்ளுவர் எழுதினதை எடுத்து பார்த்தால் ஆணின் குரலை மட்டும் எழுதவில்லை, பெண்ணும் குரலையும் எழுதியிருக்கிறார். இந்த திருக்குறள் இருக்கிற அந்த காமத்து பால்மடி பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உரை எழுதியவர்கள் ஏராளமானவர்கள். அதில் பாலகிருஷ்ணனுடைய உரை எப்படின்னா, அவர் ஒரு கவித்துவமான உரையாக அதை கொடுத்திருக்கிறார். பருவத்துக்கு பருவம் காதல் செய்கின்றன. அது மாதிரி தமிழர்களும் பருவத்துக்கு பருவம், இடத்துக்கு இடம் காதல் செய்கிறார்கள். நான் ஆம்ஸ்டர்டாமில் ஒரு ட்ராமில் போயிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் மடி மேலே உட்காந்து வச்சுட்டு ஒருத்தர் காதல் செய்துன்னு வரான். வணக்கம். இப்படி ஒரு தீயா திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு வாரமும் நம்ம கவிதைகளை பார்த்துட்டு இருக்கோம், உரையாடிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் ஒரு பெரிய ஆளுமை. அவரை பத்தி நான் முதல்ல அறிமுகம் கொடுத்துட்றேன். கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், கலை இலக்கிய விமர்சகர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். யாருன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். நாமெல்லாம் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்களை பார்க்கறதுக்கு தான் போவோம். ஆனா ஐயா போய் அந்த அஜந்தா எல்லோரால குகை ஓவியங்களை வரைஞ்சிட்டு வருவாரு. அது போல திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கு இல்லையா, 133 அடி உயர சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி அப்போ 133 ஓவியர்களை கூப்பிட்டு அந்த அதிகாரங்களுக்காக நவீன ஓவியங்களை வரைகிற திட்ட பொறுப்பாளரா ஐயா தான் இருந்திருக்காங்க. ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கவிதைகள் இயற்றியிருக்காங்க, பல கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. அது போல மொழிபெயர்ப்பு அதை பத்தி சொல்ல போனா ஆங்கிலம், கன்னடம், மராட்டி இந்த மொழிகள்ல மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க கவிதையை மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் இன்றைக்கு நம்மளோட விருந்தினரா ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஐயா எழுத்தாளர், ஓவியர், கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்கள். ஐயா வணக்கங்க. ஐயா, உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி, நீங்க இங்க வருகை தந்ததுல மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய ஆளுமை, நான் முதன்முறையா இப்படி ஒரு ஆளுமையை நான் இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, இதை நம்ம சேர்ந்து பேச போறோம். இதை ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திச்சதுல. முதல்ல இன்னைக்கு இந்த எபிசோடு வெளியாக போற அன்னைக்கு திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் சுஜாதா மேமுக்கும் திருமண நாள். ஐயா நம்ம படிக்க போற இந்த கவிதையை, ஆசை வெட்கம் அறியாது அப்படிங்கிற இந்த கவிதையை ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. அவங்க சுஜாதா மேமுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனால இந்த எபிசோட அவங்க திருமண நாள் வாழ்த்தோட நம்ம வெளியிட்டோம்னா நீங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா பாலகிருஷ்ணன் அவர்களை நான் ஒரிசாலியை சந்திச்சிருக்கேன். அவங்க இரண்டு பேரும், பாலகிருஷ்ணனும் அவருடைய துணைவியாரும் சுஜாதா அவர்களும் மிக அருமையான ஒரு இணையர்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் பாலகிருஷ்ணன் இருக்கிறாருன்னா அவருடைய எல்லா செயல்களிலும் துணை நிற்கக்கூடியவங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு இணையர். அவர்களுடைய துணைவின்றதுக்கு சரியான உதாரணம். இப்போ அவங்களுடைய ஒரு மனநாளில் அதுவும் இப்படி ஒரு தீயா என்கிற அவருடைய குரல் தழுவிய காதல் கவிதைகளை பற்றி பேசும்போது நம்ம சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பாலகிருஷ்ணன் சுஜாதா இணையருக்கு என்னுடைய மனநாள் வாழ்த்துகள்.
நன்றிங்க ஐயா. பாலகிருஷ்ணன் சார், சுஜாதா மேம், உங்கள் 2 பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எங்கள் சார்பாகவும் இதை கேட்குற லிசனர்ஸ் சார்பாகவும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. நம்ம இப்போ கவிதைக்கு போயிடலாங்க. ஆசை வெட்கம் அறியாது, இதுதான் இந்த தலைப்பு. அதிகாரம் நிறையழிதல். குறள் எண் 1257. நான் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யும். கலைஞர் அவர்கள் உரை. நமது அன்புக்குரியவர் நம் மீது கொண்ட காதலால் நமக்கு விருப்பமானவற்றை செய்யும் போது நாணம் என்னும் ஒரு பண்பு இருப்பதையே நாம் அறிவதில்லை அப்படின்னு எடுத்தோடனே டாப் கியர்ல போற மாதிரி எனக்கு தோணுது. நாணமே இல்லாம நாம ஒரு காரியத்தை செய்வோம்னா அது காதல்ல தான் அப்படிங்கிறது தான் தோணுது. ஆசை வெட்கம் அறியாது. நாற்புறமும் சுவரெழுப்பி நடுவில் பின்னிய நாணச் சிலந்தி வலை நண்டு பொந்து. விரும்பிய காதல் விரும்பி அழைக்கையில் வெட்கம் எனும் பதுங்கு குழி வேண்டா சிறை. நாற்புறமும் சுவர் எழுப்பி அப்படின்னா நமக்கு நம்மளை சுத்தி நம்ம எழுப்பிக்கிற ஒரு சிறைய சொல்றாரு அவரு. நாண சிலந்தி வலை அப்படின்னு சொல்லிட்டு அத நண்டு பொந்துன்னு சொல்றாரு. அது ஏன் இங்க நண்டு பொந்த சொல்றாரு? நம்ம ரீச் ஆறதுக்கு கஷ்டமா இருக்குமா நண்டு பொந்துக்குள்ள? அது ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. விரும்பிய காதல் விரும்பி அழைக்கையில் வெட்கம் என்னும் பதுங்கு குழி வேண்டா சிறை. இந்த பதுங்கு குழிகள் நமக்கு பல விஷயங்களை நினைவுபடுத்தும். ஆனா இது வேண்டாத சிறை காதல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே நம்ம அந்த காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கறத தான் திரும்ப திரும்ப சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. இது காதல் அப்படின்றது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. இப்போ பாரதி என்ன சொல்றாரு, காதலின்றேல் இவ்வுலகம் சாகும், காதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்றார். அதனால் காதல் என்பது நான் கூட எழுதியிருக்கேன், மானுட ரயில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மானுட ரயில் வேண்டாம் என்று தடுக்கும் மதங்களின் முகத்தில் புகையை ஊதி முடிவற்று தன் அமரத்துவம் தேடி ஓடுகிறது மானுட ரயில் அப்படின்னு. அதனால இந்த காதல் என்பது ரொம்ப ஒரு அடிப்படையான உணர்வு, உலக தழுவியது. ஆனால் தமிழ் காதல்னு ஒன்று நான் சொல்வேன். ஏன்னா தமிழ் காதல் ரொம்ப கோடட் பை கல்ச்சர், தமிழ் கல்ச்சர். தமிழனுடைய சிறப்பான பண்பு எதுன்னு கேட்டா காதலும் வீரமும் தமிழர்களின் 2 கண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் காதல் உலகம் முழுக்க காதலிச்சிருக்காங்க. நான் ஆம்ஸ்டர்டாமில் ஒரு ட்ராமில் போயிட்டு இருக்கேன்னு என் பக்கத்தில் மடிமேல உட்காந்து வச்சுட்டு ஒருத்தர் காதல் செய்துன்னு வரான். அவனை விட தமிழர்கள் ஒன்றும் பெருசாக காதலில் இருக்க மாதிரி தரலாம். இந்த இடத்துல தான் இந்த நாணம், அந்த இடத்துல என் பக்கத்துலேயே உட்காந்து வச்சு மடிமேல் உட்கார வைத்து காதல் செய்து வருபவர்களுக்கும் இங்கே தமிழ் காதலுக்கும் வேறுபாடு இருக்கு. ஓகே. அது கல்ச்சரலி கோடட். அது வேணுமா வேணாமா, அது அடிமையா, பெண்களின் மீது வைக்கப்படுகிற சிறையா, அதெல்லாம் இன்றைய தற்கால வெளிச்சத்தில் நம்ம பேசுகிறோம். ஆனால் தமிழ் காதல் ரொம்ப ஒரு இயற்கையோடு இயைந்தது. அதனால தான் தொல்காப்பியத்தில் திணைக்கோட்பாடுன்னு வச்சு ஒரு நிலத்துக்கு ஒரு பொழுதுக்கு ஒரு காதல் பண்பை செயல்களை வச்சிருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது நான் எப்படி யோசிப்பேன்னா, பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் எப்படி இயற்கையோடு இயைந்து பருவத்துக்கு பருவம் காதல் செய்கின்றன. அது மாதிரி தமிழர்களும் பருவத்துக்கு பருவம், இடத்துக்கு இடம் காதல் செய்கிறார்கள். அதில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதி நானுடைமை. வள்ளுவர் சொல்கிறது தான். அதை பற்றி தான் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக அழகாக, பாலகிருஷ்ணனுடைய கவிதையினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, என்ன கேட்டால் பாலகிருஷ்ணன் ஒரு கவிஞரா உரையாசிரியரா? இவர் ஒரு நவீன உரையாசிரியர். பல்வேறு உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் ஏராளமானவர்கள். அதில் பாலகிருஷ்ணனுடைய உரை எப்படின்னா, அவர் ஒரு கவித்துவமான உரையாக அதை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே அவர் சொல்லும்போது பாருங்கள், இந்த கவிதையில எடுத்தீங்கன்னா நீங்கள் படித்து காமிச்சிங்க,
நீங்க தொடர்ந்து அதை படிச்சு காட்டுங்க. அதுல இருக்கு பாருங்க, அவர் வந்து அதை பற்றி பேசும்போது அது விமர்சன பூர்வமாகவும் போயிட்டே இருக்கா. ஆமா, நீங்க அது விரும்பிய காதல் விரும்பி அழைக்கையில் வெட்கம் என்னும் பதுங்கு குழி வேண்டா சிறை, தன்னை உணர்த்தாமல் தடுக்கும் முகக்கவசம். தன்னை உணர்த்துறதுக்கு தடுப்பா அது இருக்கு, முகக்கவசம் மாதிரி அது இருக்கு. காதல் கடலில் வீழ்ந்த பின்னால் நீந்த மறுக்கும் வீண் ஆடம்பரம் அப்படின்றாரு, திட்டுறாரு. இது ஒரு ஆண் குரல். இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த திருக்குறள் இருக்கிற அந்த காமத்து பால்மடி பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து ஆணின் குரலை மட்டும் எழுதல, பெண்ணின் குரலையும் எழுதியிருக்காரு. பொதுவாக என்ன எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, காதல்ன்ற பிரதேசத்தில் ஆண் தான் பேசணும், பெண் வந்து பேசக்கூடாது, அதுதான் இப்ப நானுடைமை அப்படின்னு தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பேசும் இந்த தபு சங்கர்னு ஒருத்தர் அண்மை காலத்தில் இருந்தவர்களும் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படின்னு வெட்கப்படுவது வந்து பெண்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குணாம்சமா வச்சிருக்கோம் நம்ம. ஆனா வெட்கப்பட்ட பெண்கள் ஔவையார் என்ன சொல்ற, முட்டு வெண்கோள் தாக்கு வெண்கோள்ன்றாங்க. அந்த இடத்துல ஔவையார் பத்தி என்ன சொல்லுவோம் நம்ம, அவங்களோட காம உணர்வு, இச்சை உணர்வை சொல்லி. ஆமா, தமிழ் காதலினுடைய மிகப்பெரிய பண்பாய் நான் கருதுவது என்னவென்றால், ஆணின் குரலும் உண்டு, பெண்ணின் குரலும் உண்டு. கொஞ்சம் கடந்து போனால் காதல்ன்றது வந்து கம்யூனிகேஷன் படி தான் காதல் சிறக்கும். கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். ஆணும் கம்யூனிகேட் பண்ணணும், பெண்ணும் கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி பண்றதின் மூலமாக தான் காதல் சிறக்கும்ன்றத தமிழர்கள் மிக நுட்பமாக தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது. இப்ப சார் வந்து அததான் எடுத்து பேராரு. காதல் கடலில் வீழ்ந்த பின்னால் நீந்த மறுக்கும் வீண் ஆடம்பரம், இது திட்டிடுறாரு. கடல்லே குதிச்சுட்டு முழுகி அப்ப நீந்துன்றாரு. வெட்கத்தை இறுதி வரை விட்டு கொடுக்காமல் விலகி செல்லும் காதல் கூட ஒரு அத்துமீறல் தான். கடைசி வரைக்கும் நீ வெட்கத்தை விட்டு கொடுக்கலன்னா அது ஒரு அத்துமீறல், விதிகளையே நீ மீறிட்டங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. யாரப்பா நீ, நாணத்தால் மிகவும் காயப்பட்டவனா, உனது பஞ்சாயத்தை இப்போது ஒத்தி வைக்கலாம், நாம் பிறகு பேசலாம். இப்போ இது அவனை நிறுத்தி வைக்கிறாரு கொஞ்ச நேரம். இது வேறு கதை, அவள் தமிழ். இப்ப பெண்ணோட நிலையில இருந்து என்னங்கிறத சொல்ல வர்றாரு. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்க மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னு. ஆதனும் தமிழும் சேர்ந்திருந்தால் அந்த அறையில் காதல் கதகதக்கும், கவிதை கமகமக்கும். காமக்கணிச்சி உடைத்த இவளது நாண தாழ்பாள் இப்போது எந்த இரும்பு கடையில். இப்போ இந்த நாண தாழ்பாள்னு எனக்கு படிக்கும்போது, நம்ம பூட்டை வந்து நான்னு சொல்லுவோம், தாழ்பாலும் அதோட ரிலேட்டடா உள்ளது. ஒரே சொல்ல 2 சொல்லையும் ஒரே சொல்லா போட்டு இந்த இடத்துல கொடுத்தது. ஆமா, அது வந்து எனக்கு ஆச்சரியமா, நாணத்தாழ்பாள் அப்படின்னு அது 2 விதமா நமக்கு பொருளும் தருது இல்லையா. இப்போது எந்த இரும்பு கடையில். தொடக்கம் என்னவோ இப்படித்தான், நிறுத்தி நிதானித்து அளந்து அளவாக ஒவ்வொரு சொல்லையும் உரசி பார்த்து உரைநடையாக்கி. வெரி குட். நிறுத்தி நிதானித்து அளந்து அளவாக ஒவ்வொரு சொல்லையும் உரசி பார்த்து உரைநடையாக்கி ஒரு நாள் ஆதன் சொன்னான், என் கவிதை உன் கையை பிடித்திருக்கிறது, அது நான் இல்லை. என் கவிதை தான் உன் கையை பிடித்திருக்கிறது, என் கைதான் உன் கவிதையை பிடித்திருக்கிறது, அது நீ இல்லை என்றாள் தமிழ். அருமை. ஒரு கவிதை கையை பிடிக்குது, ஆனா என் கைதான் அங்கேயும் நான் டாமினேட் பண்றேங்கிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு தோணுது. அது நீங்க சொன்னதுதான். அவையெல்லாம் சங்ககால புலவர்களையே வாழ்ந்த காலத்திலேயே இப்ப வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து திருக்குறள், ஐயோ காமத்துப்பால்லாம் நாங்க படிச்சதே இல்லைன்னு இன்னும் சொல்ற பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த காலத்திலேயே தன்னோட காதல் உணர்வை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. வந்து நம்மளுடைய மொழியினுடைய சொற்கள் இருக்குல்ல, சொற்களினுடைய வந்து பொருள்கள் வந்து காலத்துக்கு காலம் மாறி இருக்கு. இப்போ வந்து சங்க இலக்கியத்துல புலி செத்து போகிய கல்லலை போலே
தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே அப்படின்னு புறநானூற்றில் ஒரு பாடல். அந்த பாடல்ல அந்த பெண் என்ன சொல்றா, போர்க்களத்தில் இருக்கான் என்னுடைய மகன், ஆனா அவன் வந்து தங்கி இருந்து விட்டு சென்ற புலி தங்கி இருந்து விட்டு சென்ற குகை போல என்னுடைய வயிறு, அவனை பெற்ற வயிறு இருக்கிறது அப்படின்றாங்க. அது வந்து புலி செத்து போகியன்னா, செத்துன்னு சொன்னா தங்கி விட்டு போனேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு செத்து போயிட்டாருன்னு சொல்லும் போது இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம். அப்போ சொற்களுக்கு அர்த்தம் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். அப்போ வந்து நீத்தார் பெருமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நீத்தார் கடன் பத்திரிகைன்னு அடிச்சு ஊருவரா அனுப்புறோம். அந்த நீத்தார் வேற, இந்த நீத்தார் வேற. இந்த நீத்தார் உயிர் நீத்தார். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப சொல்லின் பொருள் மாறுகிறது. அப்போ காமம் என்ற சொல்லுக்கும் பொருள் மாறுகிறது. இதே மாதிரிதான் இந்த காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நக்கீரர் பாடுற அந்த பாடல் இல்லையா? ஆமா, அதுல காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு வருது. அது மாதிரி இந்த காமம்ன்ற சொல் வந்து இன்றைக்கு செக்ஸ் என்ற சொல்லோடு நேரடி தொடர்பு கொண்டதை ஒரு அர்த்தத்தை உருவாக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன, செக்ஸுக்கான ஒரு டேபு என்ன மாதிரியான டேபுலாம் இருக்கோ அதை எடுத்து காமம் என்ற சொல்லுக்கும் நம்ம போடுறோம். அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், திருக்குறளினுடைய காமத்துப்பால் என்பது உடலோடு தொடர்புடையது என்பதை விட உள்ளத்தோடு தொடர்புடையது. அதுதான் வந்து தமிழ் காதல். அதை வந்து பாலகிருஷ்ணன் எப்படி பண்றாருன்னா, ஒரு கவிஞர்ன்றதுனால பல்வேறு நிலைகளில் இருந்து அந்த காதல் பாடலை மாற்றி மாற்றி அது என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க நிலையில இருந்து பாக்குறது இல்லையா, அடுத்தவங்க பிரச்சனை என்னங்கிறது பாக்குறது. தமிழ் பாருங்க, செய்யுளுக்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒரு உரைநடைக்கே சொல்றாரு, நிறுத்தி நிதானித்து அளந்து அளவாக ஒவ்வொரு சொல்லியும் உரசி பார்த்து செய்யுள் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் உரைநடையாக்கின்றார். அப்போ இவருடைய இந்த மொத்த தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கும் ஒரு பெரிய காரணத்தோடு தான் அவர் பயன்படுத்துறாரு. ஆனால் அதே நேரத்தில் இதனுடைய பெரிய சிறப்பம்சம், இந்த கவிதைகளினுடைய சிறப்பம்சம் எளிமையாக இருத்தல். அது ரொம்ப கிட்ட வந்துடுது நமக்கு. அடுத்த மொழிகளை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என் கவிதை உன் கையை பிடித்திருக்கிறது, அது நான் இல்லை, என் கைதான் உன் கவிதையை பிடித்திருக்கிறது, அது நீ இல்லை என்றால் தமிழ் அப்படின்போது ரொம்ப அற்புதமா அதை நுட்பமா போயிடுறாரு. அதே நேரங்களில் மற்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு வேடிக்கையா போறாரு, லைட் ஹார்ட்டடா. அடேங்கப்பா எவ்வளவு முன்னெச்சரிக்கை அப்படின்போதெல்லாம் திரும்பி லைட் ஹார்ட்டடா வந்துடுறாரு. திட்டமிடாத நொடிகளில் நீங்கள் நீயாக நேரம் ஆகாது, மழைக்கோ வெயிலுக்கோ திடீர் நிழற்கொடையில் மனசு ஒதுங்கி குளிர் காயும் போது தொற்றிக்கொள்கிறது நெருப்பு. திட்டமிடப்படாத நொடிகளில் நீங்கள் நீயாக நேரமாகாது, மழைக்கோ வெயிலுக்கோ திடீர் நிழற்குடையில் மனசு ஒதுங்கி குளிர் காயும் போது தொற்றிக்கொள்கிறது நெருப்பு. அங்கே காதல் தீ பத்திக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. நானும் நீயும் இல்லாத வனாந்தரத்தில் வட்டங்கள் எதற்கு என்றான் அவன், திட்டங்கள் எதற்கு என்றாள் அவள், திசைகள் சிவந்தன. அற்புதம். இந்த இடம் அற்புதம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு நினைவு வருது. நானும் பாலகிருஷ்ணனும் இந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளினுடைய அதிகமாக உண்டு. அது பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அதன் மீது தனியான அக்கறை உண்டு. ஆதிவாசிகளின் மீதும் அவர் பண்பாட்டின் மீதும் தனியான அக்கறை கொண்டவர் அவர் பல செய்திகளை ஆதிவாசிகளினுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு சொல்லியிருக்கார். இப்போ கூட ஆதிவாசிகளை வந்து ஒரு 15 ஆதிவாசி ஓவியர்களை சென்னைக்கு கொண்டு வந்து சென்னை சோழமண்டல ஓவியர் கிராமத்தில் ஒரு மாபெரும் ஓவிய பட்டறை நடத்தி அதெல்லாம் செய்தோம். நான் கூட அதில் வந்து பங்களிச்சிருந்தேன். அது மாதிரி அற்புதமான ஒரு இது. இந்த இடத்துல ஒரு ஆதிவாசி கவிதைகள், நான் வந்து ஒரு ஆதிவாசி கவிதைகளினுடைய தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். அதனுடைய பெயர் வந்து கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள். ஆதிவாசிகள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்னு சொல்றது இல்ல, கடவுளை படைச்ச மனுஷன் தானே இவங்க, கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் அப்படின்னு தலைப்பு.
அதில் ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதையில் என்ன இருக்குன்னாக்கா, அந்த ஆதிவாசியினுடைய மனநிலை தான் இங்கே இவர் பாலகிருஷ்ணனுடைய தமிழ் கவிதையிலே அப்படி வருது. நான் அதான் சொல்ல வரேன். அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வந்து, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பெண் என்ன செய்கிறா, ஒரு காதல் தலைவன் வந்து அவளை அழைச்சிட்டு போகிறான். இந்த இடத்துல காதல் புரியலாம்னு சொல்கிறான். இந்த இடத்துல முடியாது, இந்த இடம் வந்து இந்த மரம் இருக்குது, அது வந்து என்னுடைய தங்கை மாதிரி, ஆமாம் அது மாதிரி அந்த நற்றினையில் இருந்த மாதிரியான மனநிலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். இங்கே வந்து ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போகிறான். ஆற்றங்கரையில் அந்த தண்ணீரில் நம்ம 2 பேருடைய பிம்பம் தெரியுது. அதனால எனக்கு நாணம், அந்த நாணத்தை பற்றி பேசுறதுனால தான் இந்த ஆதிவாசிகள் காலத்தில் எப்படி நாணம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு அந்த ஆதிவாசி மனநிலை தான் தமிழர்கள்கிட்ட இன்னும் இருக்கு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆற்றுல பிம்பம் தெரிஞ்ச முடியாதுன்றான். அப்படி ஒவ்வொரு இடமா அடர்ந்த கானகத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். இந்த இதுலேயும் பாலகிருஷ்ணனுடைய கவிதையிலையும் அந்த அடர்ந்த கானகம் வருது. அந்த அடர்ந்த கானகத்துக்குள்ள அந்த வரி என்னது, வனாந்தர், நானும் நீயும் இல்லாத வனாந்தரத்தில் வட்டங்கள், நானும் நீயும் இல்லாத வனாந்தரம்ல அந்த இடத்துல அந்த காதலியா அழைச்சிட்டு போய் வைக்கிறான். அப்போ அவ சொல்றா, இங்க என்னால் காதல் புரிய முடியாதுன்றா. என்ன காரணம், யாருமே இல்லை, நானும் நீயுமே இல்லை இங்கன்னு கேட்டா, அவ சொல்றா, உன்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த மணியில், பாவைன்னு சொல்றேன்ல, கண்ணின் பாவை, அந்த மணியில என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் இருக்கு, பிரதிபலிப்பு, நான் தெரிகிறேன், உன்னுடைய கண்ணில் நீ தெரியற, உன்னுடைய கண்ணில் நான் தெரிகிறேன், என் கண்ணில் நீ தெரியற, அதனால இந்த இடத்துல என்னால காதல் புரிய முடியாது. அப்படி அவ்வளோ ஒரு நாணம்ன்றது வந்து காதலினுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி. அதை நம்ம காலமா கொண்டாடிக்கிட்டும் இருக்கோம் இல்லையா? அந்த கொண்டாடித்தான் தீரணும். சரி, இப்போ வந்து ஊடல் வந்து வள்ளுவர் சொல்றாரு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அப்படிங்கிறாரு. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஊடுதல் காமத்துக்கு இன்பம், கூடி முயங்க பெரிந்தான் அதனுடைய மரியாதை தெரியும். அப்போ இது வந்து இந்த கவிதையில் அவர் என்ன ரொம்ப அழகா என்ன செய்யறாரு, மாத்தி 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 அதை ஒரு விவாத பொருள் மாதிரி எடுத்துட்டு போறாரு. அடுத்ததும் அப்படிதாங்க சொல்றாரு, சிக்கி முக்கி கற்கள் சிந்திப்பதில்லை, உரசிக் கொள்வதே அவற்றின் அறம், நெற்றியில் எழுதி ஒட்டி இருந்தது, நெற்றியில் நெற்றியை ஒற்றிக்கொள், வேண்டுமென்றால் வெட்கத்தை ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தி போல அணிந்து கொள், அழகாக இருக்கும், அதை நீ ஒட்டிய. ரொம்ப அற்புதமா இருக்கு. வெட்கத்தை வந்து ஒரு மூக்குத்தி போல அணியறது, ஒரு சின்னதா எடுத்துக்கோ அத அப்படிங்கிறான். அதை வந்து ஒரு சின்னதா எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கும் மூக்குத்தி போல அணிந்து கொள்வது ஒரு காவிய நயம் இருக்கு. ஆமா ஆமா. அதை நீ ஒட்டியானம் போல கட்டி சுமந்தால் இடைக்கால தடை போல இடைஞ்சலாக. அந்த இடைன்றதுல இது ஸ்லேடை விளையாடுறாரு. இடைக்கால தடை போல இடைஞ்சலாக இருக்கும். முற்று பார்த்து ஒரு நாள் கேட்டான், என் விரல்களிலிருந்து விசை பலகையில் வழியும் கவிதையின் அடுத்த வரி எப்படி தெரிகிறது, உன் கண்ணில் ஒரு நொடி முன்னால். அதுக்கு இவ எழுதுறதுக்கு முன்னாடி அவ கண்ணுல அந்த கவிதையை பார்த்துடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த படைப்பே உருவாகுது. ரொம்ப நுட்பமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன் கவிதை பரவிய இந்த அறையில் காற்றில் நறுமணம் என்று இழுத்து மூச்சு விட்டாள். அவன் கண்ணுல கவிதை தெரியுதுன்னு சொல்லிட்டான். இவ சொல்றா, உன் கவிதை பரவிய இந்த அறையின் காற்றில் நறுமணம் என்று இழுத்து மூச்சு விட்டாள். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நறுமணம் என்று உணர்ந்தான் சொல்றாருல, அதுவே ரொம்ப ஒரு தமிழ் அழகியல் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, தமிழர்கள் வந்து மூக்கினால் நுகரும் சுவையை இழந்து விட்டார்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது இன்னைக்கு. ஏன்னா நீங்க வேணா பாருங்களேன், பெரும்பாலும் காதல் கவிதை எழுதுறவங்கலாம் கண்ணால் பார்க்கும் காட்சிகளை தான் எழுதுவாங்க. நான் அது கிண்டலாக கூட சொல்லிங்களா, வாயிரிஸ்ட்னு. ஏன்னா கண்ணால் பார்க்கும் காட்சிகளை தான் பெரும்பாலும் நீங்கள் கவிஞர்கள், திரைப்பட பாடல்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இவங்க கண்ணால் காணும் காட்சிகளை. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிதல். அந்த 5 புலன்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் காதல்.
அதில் இல்லை. இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த கூந்தல் பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கை மனம் இருக்கிறதா செயற்கை மனம் இருக்கிறதான்னு ஒரு பெரிய ஒரு டிபேட் ஒன்று நடந்தது இல்லையா, நக்கீரன் பண்ணது. அதுக்கு பிறகு தமிழர்கள் மூக்கினால் நுகரும் சுவையை இழந்து விட்டார்களோ அப்படின்னு சந்தேகத்துல இருக்கும்போது பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. என்னன்னு, கவிதை பரவி இந்த அறையின் காற்றில் நறுமணம் என்று இழுத்து மூச்சு விட்டார். அந்த நறுமணத்தை உணர்ற கவிதை பையில் வைத்துவிட்டு கையை பிடித்து கொண்டது கை தட்டி ரசித்தது பையில் இருந்த கவிதை. இப்ப அந்த அடுத்த நிலைக்கு போறாங்க. பேச்சுக்காற்று பேசிக்கொண்டே இருக்கிறது, மூச்சுக்காற்றுகள் முட்டிக்கொள்ளாத வரை. உனது மௌனத்துக்கு ஈடான வார்த்தைகளை தேடி களைத்தேன், என்னை எப்படி எதற்கு கண்டறிந்தாய் நீ என்றாள். காதல்ல போய் எப்படி எதற்குன்னு கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இது சார் பதில் சொல்லுவாரு, காணாமல் போவதற்கு என்றார். நான் காணாம போயிடணும், அதுக்காக தான் கண்டுபிடிச்ச உன்னை என் கவிதையால் நீராட்டி உரைநடையால் உடல் துடைப்பேன், அப்போது நீ பேச்சரவமின்றி மூர்ச்சையாவாய், முத்தத்தால் மீண்டும் மூச்சு விட்டு மீள்வாய். உன்னை தொட்டு பார்த்த பெருமையால் நான் ஒளிர்வேன், தலைகோதி விட்ட விரல் நுனியில் விரக மோட்சம். உன்னை உனக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன், உன் நரம்புகளை மீட்டும் என் நரம்புகள் யாழ் நீ என்றேன். உன்னை உனக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன், உனக்கே தெரியாது நான் மொழிபெயர்த்து சொல்றேன்றான். இதுல கூட ஒரு ஆப்பிரிக்க கவிதை இருக்கு. லியோபோல்டு செடார் செங்கோர்னு ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு கவிஞர். அவர் கருப்பு கவிஞர். அவர் பிரெஞ்சு மொழியே அவருடைய கவிதைகளால் சிறப்படைந்ததுன்னுவாங்க. அவ்வளோ சிறப்பான பிரெஞ்சு மொழியை எழுதக்கூடிய ஒரு கவிஞர். செனகால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் லியோபோல்டு செடார் செங்கோர். அவர் எழுதுறாரு, உனது முன்னிலையில் எனது பெயரை நான் மீண்டும் கண்டெடுத்தேன். நான் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு அடையாளத்தையே நீ தான் கொடுக்குறேங்க. எனக்கு தெரியாது. நான் ஒரு பெண் வந்தவொடனே அவளுக்காக தான் என்ன செய்யறேன், கவிதை எழுதுறேன். எனக்கு கவிதை எழுத தெரியும் தெரியாது. அந்த பெண் வந்ததுனால தான், ஓ எனக்கு கவிதை எழுத தெரியுமோ, பாட்டு பாட தெரியுமோ அப்படின்றது இவன் கண்டுபிடிக்கிறான். அது அவன் எழுதுறான், உனது முன்னிலையில் எனது பெயரை நான் மீண்டும் கண்டெடுத்தேன். அதுதான் இங்க சொல்றேன், உன்னை உனக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன், உன் நரம்புகளை மீட்டும் என் நரம்புகள் யாழ் நீ என்றேன், யாழ்ப்பாணன் நீ என்றாய். தலைக்குள் ஒரு கிறுக்கு மோகம் முறுக்கு எடுக்கிறது, காதுக்குள் உன் பெயரை காதலுடன் சொல்லலாம், நீ உருகி போவதை உட்கார்ந்து பார்க்கலாம். காதுக்குள் உன் பெயரை காதலுடன் சொல்லலாம், நீ உருகி போவதை உட்கார்ந்து பார்க்கலாம். நவில் தோறும் நூல் நயம் என்பதை மனப்பாடம் செய்து ஒப்பித்து பொழிப்புரை சொல்பவரை கொற்கை முத்துக்கள் கொஞ்சுவதில்லை. இந்த கொற்கை முத்து இங்க கொண்டு வந்து சேர்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அவர் பாலகிருஷ்ணனுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவருடைய கவிதை வந்து எளிமையைத்தான் நோக்கமாக கொண்டு இருக்கு. ஆனால் பழந்தமிழ் சொல்லாட்சியை அவர் விடுவதே இல்லை. ஆமா, அந்த பழந்தமிழ் பெருமைகள் இல்லையா, அதெல்லாம் கொற்கை முத்து. அந்த சொல்லாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சொல்லாட்சியை அவர் அங்கங்க அதை போட்டுக்கிட்டே வர்றார். அது ரொம்ப நல்லா இருக்கு. பொழிப்புரை சொல்பவரை கொற்கை முத்துக்கள் கொஞ்சுவதில்லை. தமிழே இதோ நான் மூழ்கும் இடமெல்லாம் முத்துக்குவையாய் நீ, கொஞ்சம் வளைந்து திரும்பினால் வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு இங்க கொண்டு வந்து இணைச்சிட்டாரு. நீ உறக்கம் கலைந்ததும் உடனே கண்வழிக்காமல் மூச்சில் உணர் நான் காற்றில் அனுப்பிய கவிதை. ஆசை வெட்கம் அறியாது என்று முதலில் அறிவித்தது யார்? ஆசை வெட்கம் அறியாது அப்படின்னு முதலில் அறிவித்தது யார்? கண்டிப்பா இது வந்து நம்ம தமிழ்ல இருந்து வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஆசை வெட்கம் அறியும் இல்லையா, நம்ம பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பொன்னாடை பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார் ஐயா. சிறப்பான கவிதையா இருந்தது ஐயா. நீங்களும் ரொம்ப அழகா அதுக்கெல்லாம் சொன்னீங்க நிறைய. இல்லை, இந்த கவிதையில வந்து இதனுடைய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அது என்னன்னா அதனுடைய முதல் கவிதைக்கான உரை தான் இது.
இப்போ நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செயல் அப்படின்ட்டு அந்த வள்ளுவருடைய இதை படித்த உடனே அது ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதிலிருந்து இவர் வந்து பயணப்பட தொடங்குறார். அப்போ வந்து இந்த கவிதை வந்து இந்த நாணத்தை பற்றிய இந்த கவிதையை அவருடைய திருமண நாளினுடைய பரிசாக நாம் படித்து ஐயா பரிசு கொடுத்தது அம்மாக்கு நம்ம படித்து அதை காட்டி அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம். இது அது அது ஆனா அவருடைய துணைவியாரும் அவரும் வந்து அவங்களுக்கு இப்போ டெடிகேட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டது தாண்டுவாங்க. ஏன்னா அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருன்னா நடுராத்திரில தூங்குறவங்கள கூட எழுப்பி சொல்லக்கூடியவர். அதனால அவங்களுக்கு தெரியாம அவர் ஒன்றும் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு நினைவூட்டலாக அவருடைய திருமண பரிசாக இந்த கவிதையை நாம் அவருக்கு அளித்து வாழ்த்து சொல்லலாம். நன்றிங்க, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல தொடரும். நன்றி.